வெல்கம் டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். ஸ்பேஸ்ல ராக்கெட் விட்டு பூமியை படம் எடுத்திருக்காங்களாம். அந்த படம் எப்ப வெளியே வரப்போகுதுன்னு நம்ம யாருக்கும் கவலை இல்லைங்க. கோச்சடையான் திரைப்படம் எப்ப வரப்போகுதுன்றதுல ஆர்வம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம சினிமாவை பத்தியும் சினிமாவில் இருக்க நட்சத்திரங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிற மக்களுக்காக தான் நம்மளோட இந்த ஷோ. அந்த விதத்துல இந்த வாரம் இங்க வந்து கலக்க போற செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. சில நட்சத்திரங்கள் தனித்தனியா இருக்கும், சில நட்சத்திரங்கள் குடும்பமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நட்சத்திரம் தான் இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்ட். நான் யார் பத்தி பேசுறேன்னு நீங்க கெஸ் பண்ணியிருக்கீங்களா? இவரோட அப்பா வந்து ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து எடிட்டிங், டிரெக்ஷன், எல்லா டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கலை தேர்ந்தவர். அண்ட் இவரோட அண்ணன் ஒரு பெரிய டிரெக்டர். அண்ட் இவர் ஒரு சூப்பரான ஒரு கதாநாயகன். எஸ், ஐ எம் so happy to welcome ஜெயம் ரவி to our show. ஃபார்மாலிட்டியே ஒரு துளி கூட இல்லாத ஒரு மனுஷன். நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு நடிகர் ஜெயம் ரவி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே இல்லை, இந்த ஜெயம்ன்ற பேர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு ரவியோட ஒட்டிகிட்டு இருக்கோம்? யூ லைக் இட்? உங்களுக்கு பிடிக்குமா? ஜெயம் வந்து இப்போ ரவின்றது ஒரு நல்ல பேர், ஆனால் ரொம்ப காமன் பேர். ஸோ அது வந்து ரவின்னா இப்போ எவ்வளவோ ரவி இருக்காங்க. ஒரு ஷூட்டிங் யூனிட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவியும் பிரசாதும் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பேர் தான், ராஜு, ரவி, பிரசாத் அதிகமாக இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சரி, இப்போ ஷூட்டிங் பண்ணும்போது கூட ரவின்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்த்தா லைட்மேனை கூப்பிட்ருப்பாங்க யாரோ. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு இப்போ ஜெயம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆன அப்புறம் பா எந்த ரவிப்பா, இந்த ஜெயம் ரவிப்பான்னு சொல்லி அப்படியே ஆயிடுச்சு. அடுத்த படத்துலேருந்து சரி நம்ம பேர் ஜெயம் ரவி தான் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவின்னு போட ஆரம்பிச்சிட்டோம் படத்தில். அது எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிச்சிதான் இருக்கு. ஏன்னா ஜெயம்னா நல்ல ஒரு அர்த்தம், வெற்றின்ற ஒரு அர்த்தம், அது இருக்கட்டும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய டான்ஸ் அண்ட் ஸ்பெஷலாக பரதநாட்டியம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஹீரோஸ் ஹூஸ் லேர்ன் பரதநாட்டியம். உங்கள் அப்பா வந்து பயங்கர ஃபோர்ஸி பண்ணியிருக்காரு. ஐ திங்க் செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்னு நினைக்கிறேன் அவர் தாட்ஸ் எல்லாம். கரெக்டாக எப்படி ரெண்டு பேருமே குட் லுக்கிங், அண்ணா நீங்கள் ரெண்டு பேருமே குட் லுக்கிங். எதுக்கு நீங்கள் உங்களை ஆக்டிங் ஸ்கூலும் அவரை வந்து டைரக்ஷன் ஸ்கூல்லையும் போட்டாங்க? அது அண்ணா வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவர் ஆக்ட் பண்ண சொல்லி. நான் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க. அவர் கொஞ்சம் வந்து ரிசர்வ் டைப், கொஞ்சம் ஷை டைப். அப்புறம் கொஞ்சம் வேற என்ன மாதிரியா, நான் முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிட்டேன் நான் ஓரளவுக்கு. ஒரு 90% வரைக்கும் ஓப்பன் அப் ஆகிட்டேன். பட் அண்ணா வந்து இன்னும் அந்த இது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் அவருக்கு அது பிரேக் ஆகி ஒரு படத்தில் நடிக்கிறார். ஸோ சினிமா தான் பேஷன். அது ஆக்டிங்கா டைரக்ஷனான்றதை தாண்டி சினிமா இஸ் எ பேஷன். எங்கள் ஷோக்கு யார் வந்தாலும் இல்லை, அவங்க ஃபோனை வந்து எடுத்து இங்கே வச்சிடணும். என்ன கால்ஸ் வந்தாலும் எங்கள் எதிர்க்க தான் பேசணும். ஸ்பீக்கர் ஃபோனில் போய்ட்டு பேசணும். யாராவது கடன் வாங்கி கடன் கேட்க போகிறாங்க தெரியட்டும், மக்களுக்கும் தெரியட்டும் எவ்வளோ கஷ்டம் ஒரு நடிகராக இருக்குதுன்னு வச்சுட்டேன். வாட் இஸ் ரவிஸ் ரொட்டீன் எவ்ரி டே? ரொட்டீன் ஷூட்டிங் இருந்தால் அது ஷூட்டிங் அப்படியே போயிடும். நமக்கு உங்களுக்கே தெரியும், அது காலைல எழுந்திரிச்சா மேக்கப் போட்டோன்னா நைட் வரைக்கும் அதை எடுக்க முடியாது. ஸோ ஷூட்டிங் இல்லாத டைமில் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ போகிறதில்ல, ஸ்டண்ட் கிளாஸ்லாம் போவேன் காலையில் எழுந்திரிச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்படியே ஜிம் போவேன். அதுக்கப்புறம் அப்படியே டான்ஸ் கிளாஸ் போவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன், படங்கள் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரொட்டீன். இப்போ கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. ஆரவ் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ என் பையன், ஸோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் என்னோட ரொட்டீன் இப்போதைக்கு. How are you enjoying? I am loving it. I mean, ஃபாதர்ன்றது அவனை பார்த்து எங்கள் அப்பா மேலே எனக்கு மரியாதை அதிகமாகிட்டே வரும். அப்படிதான் சார். ஸோ ஸ்வீட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஃபாதர் சன் பற்றி பேசணும். லெட்ஸ் டாக் அபவுட் யூ அண்ட் யுவர் பிரதர். எப்படி அண்ணனோட இவ்வளோ படங்கள்? என்னைக்காவது உங்கள் அண்ணன் வந்து இதெல்லாம் திடீர்னு உங்ககிட்ட மட்டும் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க? பிகாஸ் உங்கள் ஃபேஸ் தான் வெளியில் தெரியுது, அவர் யாருன்னு பெருசாக வந்து ஃபேஸ் ரீதியாக தெரியாது. பேர் சொன்னால் தெரியும், கண்டிப்பாக ஜெயம் ராஜான்னு சொன்னால் தெரியும். பட் தென் பியாண்ட் தட் அந்த ப்ராப்ளம் இருக்குது. என்னைக்காவது உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கா? வாழ்றாடா எல்லாம் ஓவர்டா அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரா? இல்லைக்கா, அண்ணா வந்து வெரி ஸ்வீட். அவர் வந்து எதிரிக்கு கூட தீங்கு நினைக்காத ஒரு கேரக்டர்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட் அவர்.
அவருக்கு ஒரே ஆசை தான். இப்போ பாருங்கள், நானும் அண்ணனும் வந்து டிசம்பர்லேருந்து ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஸோ அது ரவிக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி வர்றாரு. ஸோ அவர் நினச்சிருந்தா வேறு எல்லா ஹீரோஸ்கிட்டையும் போக முடியும். அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு, அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட் படம் முதல்ல பண்ணுறேன், அது ரவிக்கு தான் பண்ணுவேன் அப்படின்றது தான் ஒரே ஒரு ரீசன். இது வேறு நான் முன்ன நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பா ஃபாதர், எங்கள் அண்ணன் காட் ஃபாதர். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை 5 தடவை காப்பாற்றிருக்கான் அவன் படம் பண்ணி. சந்தோஷ் சுப்ரமணியம், ஜெயம், எம் குமரன், உனக்கும் எனக்கும், தில்லாலங்கடி 5 தடவை காப்பாற்றிருக்கான். ஏன்னா எப்போல்லாம் எனக்கு எங்கேயாவது ஒரு டவுன்ஃபால் வந்தாலோ அங்கே வந்து நிற்பார் அவர். ஸோ இந்த ஃபைட்டு அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். என்ன படிச்சீங்க காலேஜ்ல? நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு ஸோ எவ்ரிதிங் டு வித் ஃபிலிம்ஸ். ஆமாம். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க, அதுவும் கமல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும் எனக்கு அப்போ படிக்கிற காலத்தில். இப்போ ஜாலியாக ஹை கமல் அப்படிலாம் பேசுவீங்களா? ஹை கமல் நான் வந்து போனோடனே ஆசீர்வாதம் வாங்குறேன். ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் த லெஜண்ட். ஸோ எப்போவுமே அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்படி இருப்பார், சிங்கம் மாதிரி இருப்பார். பக்கத்தில் போக முடியாது யாரும், ஏன்னா எல்லாமே தெரியும் அவருக்கு. நம்ம அப்போ தான் கற்றுக்குறோம். அப்போ தான் போய் ஒரு விஷயம் அப்படியே கிளாப் அடிக்கணும்னா அப்படியே கை நடுங்க, அவர் ஃபேஸ் கிட்ட எங்கே அப்படியே ஃபேஸ் கிட்ட பண்ணி காமிங்க. கமல் சார் எப்படி பண்ணுங்க? அவ்வளோ எப்படி இப்படி பார்ப்பாரு, கிளாப் அடிக்க தெரியாது. எங்க அப்படியே எனக்கு நடுங்கும். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து 2 மாதம் நான் அவர் பக்கத்துலேயே போகல. நீங்கள் அவுட்டரில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் டேரக்டர், இங்கே க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி எவனா சத்தம் போட்டால் பெத்திட்டணும், அந்த மாதிரி வேலை கொடுங்க எனக்கு. ஸ்கூலில் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னாலும் ஷூட்டிங்ல அவுட்ஸ்டாண்டிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் முடியலக்கா. அதனால் அப்போ வந்த புதுசு that charisma and that aura, it's very difficult to handle. That's true. எந்த டைரக்டரோட வேலை செய்ய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா டைரக்டருமே பிடிக்கும். அல்வாலாம் வேணாம், அண்ணா தவிர you have to. யாராவது? அண்ணாவும் இல்லையா? அண்ணாவும் இல்லை. சரி, ஓகே. எனக்கு ஜனா சார் ரொம்ப பிடிக்கும். ஜனநாதன் சார் பேராண்மை டைரக்ட் பண்ணார். அவரோட ஆக்சுவலாக இன்னொரு படம் பண்ண வேண்டியது நான், அது சில சந்தர்ப்பத்தினால முடியல. பட் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம்னா நீங்கள் எந்த படம் சொல்லுவீங்க? கஷ்டப்பட்டு நடிச்சது கண்டிப்பாக பேராண்மை. அதுக்கப்புறம் ஆதி பகவான் வந்து ரொம்ப டஃப் ஃபில்ம். 2 கேரக்டர்ஸ், டுவெல் ரோல், அது வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணேன். ஆதி பகவான் சொன்னானே ஐ லவ் தட். அந்த ரொம்ப ஃபெமினைனாக நீங்கள் பண்ண அந்த ரோல். பட் அந்த கேரக்டரை பற்றி நிறைய பேசணும். பிஃபோர் தட் வீல் கோ இன் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். How romantic are you? Hey babe, can I have an ice cube? விஷால்னா நான் போய் சொல்லுவேன், கல்யாணம் பண்ணிக்கோ, செட்டில் ஆகுது நான் சொல்லுவேன். ஆரியானா என்னால் சொல்ல முடியாது, ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அடங்க மாட்டான். சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது, அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவரோட. என்ன பிரச்சனை?